ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக டார்க் மாஃபியா கிங்கின் ஸ்வீட் லவ்வோட ஃபைனல் பாட்டை தான் எட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற வேலையை இருக்க பெயின் தர மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போகலாம். ஜேக்கியோட பாடி கார்ட்ஸும் அப்படியே உள்ளே போகிற மொமெண்ட்டை பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணபடியே நம்ம டேயும் வராரு. இந்த மாதிரி போனால் ஜேகே ஒரு பிளேஸில் உட்காந்துருக்காரு ஒரு டேபிளில். அதுக்கு ஒரு 2 டேபிள் 3 டேபிளுக்கு தள்ளி தான் நம்ம டே மறைஞ்சபடி உட்காந்துருக்காரு. உட்காந்து நம்ம ஜேகே பார்த்துட்ருக்காரு. ஜேகே யார்கிட்ட போகிறாரோ அவங்க தான் லீ அண்ட் பாடி கார்டு அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும்ல. அதனால் ஜேகே யாரை பாயிண்ட் பண்ணுறான், யாரை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே தூரமாகவே உட்காந்துருந்து நோட் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு அந்த ஹெட் பாடி கார்டு வரான். இதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு, நீ தாண்டா இதுக்கெல்லாம் காரணம், உன்னை பிடிச்சா லீ என் ஹேண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி நக்கில் அந்த பர்சன்ட்டை பார்த்து சிரித்தான். டேயோட அந்த ஈவில் ஸ்மெல் அதை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகிற அந்த பர்சன்ட், ஏன்னா அவனுக்கு பின்னாடி ஒரு 10 பாடி கார்ட்ஸோடு தான் உள்ளே என்ட்ராகிறான். அப்போ இவன் தான் அந்த ஹெட் பாடி கார்டு பொழுக்கு. அப்போ லீங்கிறாங்களே, அந்த லீ யார் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே நம்ம ஜேக்கியும் பாடி கார்டையும் நோட் பண்ணால் ஜேக்கியுமே போய் எழுந்து போய் பாடி கார்டை அட்டாக் பண்ணல. லீ இந்த பிளேஸ்க்கு வாரன்ட்டு இருப்பார்ல, அதனால லீக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக லீ உள்ளே என்ட்ராகிறான். ஆனால் பட் அவனும் ஃபேஸை மொத்தத்தையும் கவர் பண்ணபடி பாடி கார்ட்ஸ் யாருமே இல்லாமல் சிங்கிளாக ஒரு பர்சன்ட்டாக என்ட்ராகிறான். பாடி கார்ட்ஸோடு வந்தது தானே அவன் மாஃபியா கேங்ஸ்டர் மட்டும் தெரியும். சிங்கிளாக வந்தால் நார்மல் பீப்புள் மாதிரி தானே தெரியும். அதனால் நார்மல் பீப்புள் மாதிரி சிங்கிளாக கரெக்டாக வரான். உள்ளே என்ட்ராகி அந்த ஹெட் பாடி கார்டை நோட் பண்ணிவிட்டு நேராக ஒரு பேப்பர் மாதிரி, அதாவது அவனுக்கு நெக்ஸ்ட்டு ஒர்க்கு அவன் அதில் பிளான் போட்டு வச்சுருப்பான். அவனுக்கு அந்த பேப்பரில் தான் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருப்பான். அவனுக்கு அந்த பேப்பர் எப்படியாவது அவங்ககிட்ட கொடுத்துட்டு இங்கேருந்து பேருங்கிறதுக்காக நேராக ஹெட் பாடி கார்டுகிட்ட வருவாரா. இந்த மொமெண்ட்டை நம்ம ஜேகே 2 பேருமே நோட் பண்ணுவாங்க. ஆனால் ஜேகே கூட அது நார்மல் பர்சன்ட், ஏதோ நார்மலாக ட்ரிங்க் பண்ண வந்த பர்சன் தான் நினைப்பாங்க. ஆனால் நம்மகிட்டே அப்படி கிடையாது. அவன் தான் லீங்கிறத கரெக்டாக கண்டுபிடிப்பார். ஏன்னா அவன் ஹேண்ட்ஸில் பேப்பர் வச்சுட்டு நேராக பாடி கார்டை பார்த்தானே வரான். சீக்கிரட்டாக ஒர்க் பண்ணுறவங்க தன்னோட லுக்கை வெளியே காட்ட மாட்டாங்க, டைரெக்டாகவும் என்ட்ராக மாட்டாங்க. அப்போ இப்படி தான் வருவாங்கங்கிறத நோட் பண்ணிடுவார். கண்டிப்பாக இவன் தான் லீயாக இருக்கணும். அப்பயும் இந்த ஜிக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கான். ஒருவேளை வேறு எதுவும் பிளான் பண்ணியிருப்பானோ? இல்லை ஒருவேளை ஜேகேக்கு இது லீங்கிறது தெரியாது, ஏதோ நார்மல் பர்சன் நினச்சிட்ருக்கான். இவன் தான் லீயாக இருக்கணும். அவன் ஹேண்ட்ஸில் ஏதோ ஒரு பேப்பர் வேறு இருக்குது. அந்த பேப்பரில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். லீ கிடைக்கிறான், அந்த பாடி கார்டு கிடைக்கிறான், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அந்த பேப்பர் தான் எனக்கு வேணுங்கிற மாதிரி நம்மகிட்ட என்ன செய்வார்னா, அவர் இருந்த டேபிள்லேருந்து அப்படி எழுந்துக்கிறாரு. எழுந்து கரெக்டாக லீக்கு ஆப்போசிட்லேயே நடந்து வருவார். இந்த மாதிரி வந்தான் ஜேகே கரெக்டாக லீ பாடி கார்டுக்கிட்ட போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜேகே புரிஞ்சுக்கிறாரு, இவன் நார்மல் பர்சனில் கண்டிப்பாக லீயாக இருக்கணும், இல்லை லீ அனுப்பின ஒரு பர்சன்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜேகேயுமே கரெக்டாக என்ன செய்வார்னா, அந்த பர்சன்ட்டை பிடிச்சிடணும். அவன் ஹேண்ட்ஸில் ஏதோ பேப்பர்ஸ் மாதிரி வச்சுருக்கான், ஏதோ இன்ஃபர்மேஷனை தான் பாடி கார்டுக்கு கொடுக்க வந்துருக்கான். இவனை பிடிச்சா லீ அமுட்டுருவானுங்கிற மாதிரி உள்ளே என்ட்ராகிற லீயை பிடிக்கிறதுக்கு நம்ம ஜேக்கியும் அவரோட சீட்லேருந்து எழுந்துப்பார். ஆல்ரெடி டே தான் லீ கிட்ட வந்துட்டுருக்காருல, அதனால லீ கிட்ட முதல்ல டே தான் வருவார். இந்த மாதிரி கரெக்டாக லீயோட ஹேண்ட்ஸில் இருந்து பாடி கார்டோட ஹேண்ட்ஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிற அந்த பேப்பரை பிடுங்கிடுவார். இந்த மாதிரி பிடுங்குனா அவ்வளோ ஒரு ஷாக்கு. ஏன் நம்ம ஜேகே ஷாக்கு. ஏன்னா அந்த பிளேஸில் மாஸ்கே போட்டிருந்தாலும் தன்னோட டேங்கிறது ஜேகேக்கு தெரியாமலையா இருக்கும். அவரோட லுக்கை வச்சு அது நம்ம டேங்கிறத கண்டுபிடிச்சிருவார். இவன் எப்படி கரெக்டாக இந்த பிளேஸ்க்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக நம்ம டே நோட் பண்ணோம். இப்படி அந்த பேப்பரை வாங்கினதை பார்த்துட்டு லீயே செம்ம ஷாக் ஆகி டே நோட் பண்ணோம். அந்த பாடியோட அப்படியே எழுந்துட்டு, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் அந்த பேப்பரை நீ வாங்குவேன், அது என்னோட பேப்பர் தாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டை பேசினோம். என்னடா பிளான் போடுறீங்களா? யாருக்கான பிளான் இது? யாருக்கான பிளான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அவருக்கு பேக் சைட்லேருந்து கன் எடுப்பாரா, ஷூட் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி எடுக்க போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த சைடு பாடி கார்ட்ஸ் கூட வந்த பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க நம்மகிட்டே கூட ஃபைட் பண்ணால் அந்த பிளேஸில் அப்படியே ஒரு கன் ஷூட் ஃபைட் மூமெண்ட் நடக்குது. லீ பக்கத்தில் வந்துட்டு லீயை விட்டுருவார். லீ தப்பிச்சிருவான்.
இந்த மாதிரி தப்பிச்சு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு காண்டாகி ஒன்றை தாண்டா பிடிக்கணும், அவனோட ஃபேஸை கூட நான் பார்த்துட்டு உன் ஃபேஸை தான் பார்க்கலங்கிற மாதிரி நம்ம லீயை துரத்த நம்ம ஜேகே பாடி கார்ட்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு இவங்க எல்லாரையுமே கில் பண்ணுங்கடாங்கிற மாதிரி ஆர்டர் போட்டுட்டு ஃபாலோ பண்ணபடி ரன் பண்ண ஓடி வராங்க. அது ரொம்ப பெரிய கிளப்பு பட்டுக்கோங்க, சின்ன கிளப்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய கிளப்புங்கிறதுனால அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. இந்த மாதிரி ஓடி வர லீயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சி நம்மகிட்ட என்ன செய்வாருன்னா அவன் ஃபேஸில் போட்டிருக்க மாஸ்க்கை ரிமூவ் பண்ண வருவாரா. ஆனால் வியோட ஃபேஸில் இருக்க மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிடுவார். தான் பக்கத்தில் வந்து நிற்கிறது விங்கிறது தெரிஞ்சு ரொம்ப ஷாக் ஆனா, நானே அவங்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு மாஸ்க்கை போட்டால் ஏன் ஃபேஸில் இருக்கிறது யாரா ரிமூவ் பண்ணுறேனுங்கிற மாதிரி ஓங்கி ஒரு பஞ்சு தான் இந்த மாதிரி பஞ்சு பண்ண வியை பக்கத்தில் பார்த்த அடுத்த செகண்ட் இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்கக்கூடாதுடா, இதுக்கெல்லாம் நீ தான்டா காரணங்கிற மாதிரி அவன் நம்ம டேயை பார்த்து கன் ஷூட் பண்ண அங்கே இருக்க பர்சன் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல அந்த கிளப்பில், அந்த மூமெண்ட்டுக்கும் அந்த பிளேஸில் கன் ஷூட் பண்ணுற மூமெண்ட்டுக்கும் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போகிற ஒரு பர்சனோட ஹேண்ட்ஸில் வந்து ஷூட் அவுட் ஆகும். இந்த மாதிரி ஷூட் அவுட் ஆனாட்டே மூவ் ஆன் ஆகுவார். அந்த பர்சனுக்கு ஹேண்ட்ஸில் வச்சுருக்க ட்ரிங்க் எல்லாமே பக்கத்தில் அந்த கிளப்பில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபயர்லாம் கொளுத்திச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணுவாங்களே, அது மேலே வந்து மொத்தமாக விழுந்து இந்த மாதிரி விழுந்தா மொத்த பிளேஸுமே இப்படியா பற்றிக்கிட்டு எரியுது, ஃபயர் ஆகுது மொத்த பிளேஸுமே. இந்த மாதிரி டேயை சுற்றி அவ்வளோக்குள்ளே ஃபயர் ஆகுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு அப்படியே பயங்கரமாக ப்ரீத் பண்ண முடியல. இந்த மாதிரி ப்ரீத் பண்ண முடியாமல் அப்படியே அந்த ஃபயரான மூமெண்ட்டை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ மிஸ் ஆகிட்டடா, இப்போ மிஸ் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம வியை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ண வருவாரா. இந்த மாதிரி ஷூட் பண்ண வந்தா நம்ம லீக்கு முன்னாடி நம்ம ஜேகே என்ட்ராகி லீயோட ஃபோர்கிட்ட பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணிடுவார். இந்த பிளேஸில் யாருங்கிறதே தெரியாமல் நம்ம ஜேகே லீயை ஷூட் பண்ணி கில் பண்ணுவார். இந்த மாதிரி கில் பண்ணால் நம்மகிட்டே தான் அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அவருக்கு எல்லா மெமரியுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரீகப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி அந்த ஃபயரை பார்த்து ஃபயர் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கவர் அப்படியே பயங்கரமாக ஹெட்டில் ஹேண்ட்ஸை வச்சு கத்துறாரு. இந்த மாதிரி கத்துற நம்ம டேயை லீயை கில் பண்ண அடுத்த செகண்டே நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு வேகமாக வந்து நம்ம டேயை ஹக் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை டே, ஏன் டே நீ இந்த பிளேஸ்க்கு முதல்ல வந்த, எதுக்குடா நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேங்க, எப்போதுமே நான் சொல்கிறத கேட்கவே மாட்டியாடா, எப்போதுமே நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியாடா, ஏன்டா அந்த பிளேஸ்க்கு வந்த, ஒன்றுமே இல்லை, அந்த ஃபயரெல்லாம் நீ ஃபயரை பார்க்காத, அதை ஏன் நீ பார்க்குற அப்படிங்கிற மாதிரி அப்படி அவரோட ஜெஸ்ஸுக்கிட்ட வச்சு அவரோட ஃபேஸு ஃபயரை பார்க்கல ஐஸ் அதை பார்க்கக்கூடாத அளவுக்கு ஜெஸ்ஸுக்கிட்ட ஃபேஸை வச்சு டைட்டாக ஹக் பண்ணி ஒன்றுமே இல்லாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி ஃபயர் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு பயங்கரமாக நம்மகிட்ட கத்தி கதறி அழுட்டபடியே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொன்னபடியே நம்மகிட்டே மயங்கிடுவார். இந்த மாதிரி ஜங்குக்குங்கிற மாதிரி ஜங்குக்கூட நேமை ஜேகே கிட்ட சொல்கிறது கேட்டு நம்ம ஜேகே ரொம்ப ஷாக் ஆகி டேயோட ஃபேஸை நோட் பண்ணால் டே ஃபுல்லாக மயங்கிருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் நேராக நம்ம ஜேகே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தால் கிளப்பில் ஒர்க்குக்கு போன நம்ம ஜேகே ஒர்க்குக்கு போன மூமெண்ட்டில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்கிறது சுகாவுக்கு ஜேகேயோட பேரண்ட்ஸ்க்கு ஜிமினாவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த மாதிரி வந்தால் நம்ம சுகா தான் ஜங்குக்கு பிடிச்சி தீக்கிறாரு. எத்தனை டைம் சொல்கிறேன் அவன் பக்கத்தில் வச்சுட்டு ஒர்க்குக்கு போகிறத சொல்லாதன்ட்டு, அவன் தான் நீ என்ன பண்ணிட்டு இருக்கனுங்கிறத கண்டுபிடிக்க உன் கூடையே இருக்கானுங்கிறது தெரியுதுல்ல, நீ போகிறத இப்படியா அவங்ககிட்ட சொல்லிட்டு போவேனுங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டிட்டு இருந்தா நம்ம ஜேகே வந்து பயங்கரமாக கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுறத ஜிமினாவும் ஜேகேயோட பேரண்ட்ஸும் நோட் பண்ணிவிட்டு ஜேகே கிட்ட வந்தா ஜேகேயோட மாம் ஜேகே டீரெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு சரிடா க்ரை பண்ணாதடா டேக் எதுவும் ஆகாதுடா, இல்லைம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒவ்வொரு டைமும் அவன் ஹெட்டேக்கில் துடிக்க சொல்ல இந்த மாதிரி நான் பார்த்தேன் அந்த மாதிரி பார்த்தேன், அது யாருன்னு தெரிலன்னு தான் சொன்னான். ஆனால் இந்த டைம் ஜங்குக்குன்னு சொன்னான், என்னோட நேமை சொன்னான், ஜங்குக்குன்னு சொல்லிட்டு தான் அவன் மயங்கினான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர் அப்போதுலேருந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ரூமை விட்டு வெளியே வரல, டேக் இட் ஆயிருப்பான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம செக்கு கதறி அழுதா அந்த ரூமில் இருந்து ஒரு டாக்டர் வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வர மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகா அப்படியே அந்த டாக்டரை மறைச்சி என்னாச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான், டேக் ஏதாவது கிரிட்டிக்கலானுங்கிற மாதிரி கேட்கவும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், அவருக்கு பிரெயினில்
ஃபாஸ்ட்டாக ஞாபகப்படுத்தாதீங்க. இப்போ இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகிறாருன்னு தானே உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் எல்லாத்தையுமே அவருக்கு ஞாபகப்படுத்திருப்பீங்க உங்களுக்கு. அந்த மூமெண்ட்ஸ் எதையுமே தாங்கிக்க முடியாமல் பயங்கரமாக ஹெட்டேக் ஆகி இப்போ பிரெயினில் அவருக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக அவர் கோமாவில் இருக்கிற மாதிரி மயங்கியிருக்காரு. நாங்களும் ட்ரீட்மெண்ட் பார்த்து எப்படியோ நாங்கள் டே எழுப்பலானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறோம். ஆனால் அவர் எழுந்துக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப பயமாக இருக்குது. எங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போனால் இதை கேட்க சொல்ல இன்னுமே நம்ம ஜேகே பயங்கரமாக கதறி கதறி அழுறாரு. இல்லை ஜேகே ஒன்றும் ஆகாது ஜேகே, ஒன்றும் ஆகாது ஜேகே. அப்படிலாம் ஒன்றும் நம்மளை விட்டுட்டுலாம் எங்கேயும் போக மாட்டான். எல்லாம் என்னோட ஃபால்ட்டு தான். ஹயாங் சொல்கிறது கரெக்டு தான். ஸ்லீப் பண்ணிட்டான்னு நினச்சி நான் மொபைலில் மார்க்குக்கிட்ட இந்த மாதிரி பேசியிருந்துருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரை பண்ணி அழுதுட்டு இருந்தான். அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக இப்போ மார்க்குமே அவரோட கொடுத்த ஒர்க்கை முடிச்சுட்டு வருவார். இந்த மாதிரி வந்தால் ஒரு 1 டே ஃபாஸ்ட்டாக இருக்கும். டேக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. பட் டே காப்பாற்றிச்சு. பட் ஐஸை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு கோமாவில் இருக்கிற மாதிரியே இருக்கார். இதை டாக்டர் சொல்லிவிட்டு அவர் ஐஸை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்காக அவரோட பிரெயினை லாக் பண்ணி வச்சுருக்காரு. நாங்கள் பேசுகிறது அவருக்கு கேட்கவே மாட்டேங்குது. 2 டேஸில் அவர் எப்படியாவது ஐஸை ஓப்பன் பண்ண வைக்கணும். எப்படியாவது ஓப்பன் பண்ண வைங்க. இல்லைன்னா அவர் எப்போதுமே இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போனால் இதை கேட்க சொல்ல எல்லாருக்குமே ரொம்ப பெயின் ஆகி ஒவ்வொருத்தராக நம்ம டேட்டை பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே சுற்றி தான் இருக்காங்க. ஜிமினா தான் பேசுகிறாரு. எப்போ பார்த்தாலும் என்ன தானடா அந்த பிளேஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போவேன், எப்போதுமே என்ன தானடா உன் கூட கூட்டிகிட்டு போவேன், ஏன்டா அந்த பிளேஸ்க்கு சிங்கிளாக போனேன், ஏன்டா அந்த மூமெண்ட்டை சொல்லவே இல்லை, டேட்டையாங் ஏன்டா அது எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை, எதுக்காகடா அது எல்லாத்தையுமே மறைச்சேன், சொல்கிறா, நான் பேசுகிறது உனக்கு கேட்குதுலாடா, ப்ளீஸ்டா, நான் மற்றவங்ககிட்ட இவ்வளோ நேரம் க்ரை பண்ணி அழுறேன்ல, ப்ளீஸ்டா ஐயோ ஓப்பன் பண்ணுறானுங்கிற மாதிரி பேசினேன். ஜேக்கோட பேரண்ட்ஸுமே டேயோட ஃபேஸ் எல்லாம் கப் பண்ணி எவ்வளவோ க்ரை பண்ணி அழுறாங்க. ஐயோ ஓப்பன் பண்ணுங்கிற மாதிரி என்னெல்லாமா பேசுகிறாங்க. இருந்தாலுமே யார் என்ன பேசினாலுமே நோ ரெஸ்பான்சிபிள். அவர் அப்படியே கோமாவில் இருந்தபடி அப்படியே மயக்கத்தில் இந்த மாதிரி இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஜேகேயால் தான் அந்த மூமெண்ட்டை பார்க்கவே முடியல. ரொம்ப ரொம்ப பெயின் ஆகுது. டெத் ஆகிட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி மூவ் ஆன் ஆகிருந்த டேயை மேரேஜ் பண்ணிட்டான் கூட வச்சுருந்த மூமெண்ட்டும் நம்ம முன்னாடியே டேக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு கில்ட்டிலேயே நம்ம ஜேக்கி நோட் பண்ணிகிட்டு இருப்பாராம். இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ நம்ம ஜேக்கி தான் கரெக்டாக டேக்கிட்ட வந்துட்டு பக்கத்தில் அப்படியே நீல்டன் போட்டபடி ப்ளீஸ் என்னை மறுபடியும் சிங்கிளாக விட்டுட்டு போகிறோன்னு மட்டும் திங்க் பண்ணாட்ட. நீங்கள் எல்லாருமே என்னை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு சொல்லி 10 இயர்ஸ்க்கு மேலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் எனக்கு எல்லாமே திரும்ப கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆனேன். நீ கிடைச்ச, என் பேரண்ட்ஸ் கிடைச்சாங்க, இவன் திரும்பவே என்னை விட்டு போகணுன்னு மட்டும் திங்க் பண்ணாட்டு. இல்லாத பிளேஸ்லலாம் என்னால் இருக்க முடியாது. நீ இல்லாத பிளேஸ்லலாம் என்னால் இருக்க முடியாது. ப்ளீஸ் என்னை ஏமாத்தலாம் செஞ்சுட்டாது. ப்ளீஸ் ஐயோ ஓப்பன் பண்ணு. கொஞ்சம் பாவம் இல்லையா? 2 அளவுக்கு க்ரை பண்ணுறோம்ல, அப்போவும் நீடா அந்த மாதிரி ப்ளே பண்ண. அதில் தான் நம்ம 2 பேருமே பிரிஞ்சோம். காடோட பிளெஸ்ஸிங்களால் தான் நான் சேஃப் ஆனேன். ஏன்னா நான் உன் மேலே வச்சுருக்கல, நீ ஏன் மேலே வச்சுருக்கல, நம்ம 2 பேருமே பிரிக்கக்கூடாதுன்னு காடும் நம்ம 2 பேருமே சேவ் பண்ணாங்க. ப்ளீஸ் மெமரிலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். ஏன் எனக்கு வேணும். என் டேயா என்கிட்ட வந்துரு. உனக்கு அந்த மெமரிலாம் ஒன்றுமே வேண்டாம். என் கூட லைஃப் லாங் நீ எப்போது மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தாலே போதும். மாஃபியா பையன், டாட்டி பிடிச்சவன், ரூட் பாய், எப்படி வேணாலும் என்னை நிறுத்திட்டு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வேணாலும் ஃபைட் பண்ணு. ப்ளீஸ் அப்படியாவது என் கூட இரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜேகே கதறி அழுற இந்த வேர்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக டேயோட ஐஸ்லேருந்து அப்படியே டீரி வலிஞ்சு கீழே விழுது. இந்த மாதிரி வலிஞ்சு விழுந்தால் இப்போ நம்ம டே சைடு தான் அந்த வயராக இருக்க மூமெண்ட்டை தான் நம்ம திங்க் பண்ணி பார்க்குறாரு. அதாவது எந்த ஏஜில் நம்ம ஜங்குக்கையும் பேரண்ட்ஸையும் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் பார்த்தாரோ அந்த பிளேஸில் தான் இப்போ நம்ம அந்த ஃபயரையே பார்த்தபடி க்ரை பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக் பேசுகிறது எல்லாமே கேட்குது நம்ம டேக்கு. இந்த மாதிரி கேட்டால் அந்த மெமரியில் அந்த ஃபயரையே பார்த்துட்டு அழுட்டு இருந்த அந்த மொத்தமாக அந்த பிளேஸில் மறைஞ்சி இங்கே க்ரை பண்ணிகிட்ருக்க நம்ம ஜேக்கியோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிற? அப்போ நான் டேயாவே இருந்தால் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா? இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஐயோ ஓப்பன் பண்ணதை பற்றி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியானோம். நம்ம ஜேக்கே அப்படி எழுந்து நம்ம டேயை டைட்டாக ஹாக் பண்ணபடி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுவார். இந்த மாதிரி அழுதா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்ன இப்படி பிடிச்சி இருக்கிற,
எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடு அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. அந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜேகே க்ரை பண்ணிட்டு இருந்தவர் சிரிப்பார். இந்த மாதிரி சிரிச்சோம். இங்கே கட்டாக்கி இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஹவுஸ் கூட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஹவுஸ் கூட்டு இருந்தோம். நம்ம மயங்கி விழுந்துருக்க சொல்ல தன்னோட ஃபாஸ்ட் லைஃப்பை தான் மொத்தமாக பார்த்துருப்பாரு. ஜிமினா சொன்ன ஸ்டோரி உண்மை, ஜங்குக்கு நம்ம லவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம டேக்கு ரீகாப் ஆகி தான் ஜங்குக்குன்னு சொல்லிட்டு மயங்கவே செஞ்சுருப்பாரு. இந்த மாதிரி அந்த மூமெண்ட்டை நம்ம முழுக்க முழுக்க திங்க் பண்ணிட்டு ஜேகே வந்து மேரேஜ் பண்ணது, ஜேகே கிட்ட ஃபைட் பண்ணது, ஜேகே கில் பண்ண நம்ம பண்ண ஒர்க்குங்கிற மாதிரி எல்லாமே நம்ம இப்போ திங்க் ஆகுதா. இந்த மாதிரி திங்க் ஆக சொல்ல டேக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி கில்ட்டியான ஃபீல் ஆகுது. நானே ஜேகே சார்லியோட ஹேண்ட்ஸில் சிக்க வச்சேன். நம்ம ஜேகே நிறைய டைம் அட்டாக் பண்ணுறது, அரெஸ்ட் பண்ணுறது, கில் பண்ணுவேனுங்கிற மாதிரி ஜேகே கிட்டே பேசுகிறதுங்கிற மாதிரி எல்லா வேர்டும் திங்காக சொல்ல டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப பெயின் ஆகிட்டு. இந்த மாதிரி பெயின்லேயே இருந்தால் இதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணப்படி என்னாச்சு டே, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து ரொம்ப சைலண்டாகவே இருக்கிறியே, ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை எனக்கு எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, ரொம்ப டிப்ரெஷனாக இருந்த மாதிரி இருக்குது, பார்க்குக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி கேட்பாரான்ற மாதிரி கேட்குறத கேட்டுட்டு, சரி பார்க்குக்கு போகலாம், நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி, நீ ஒரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரி ஜேகே என்ன செய்வார்னா வெளியே வந்து மார்க்குக்கு நோட் பண்ணிவிட்டு மாஃபியா ஒர்க்கு பார்க்குற பிளேஸ்க்கு நீ போ, அப்புறம் அந்த லீ என்ன ஆனானுங்கிறத கண்டுபிடிங்கிற மாதிரி. லீயை கில் பண்ணது இப்போது நம்ம ஜேகேக்கு தெரியல. லீ என்னன்னா அந்த பர்சன்ட் யார், என்ன இன்ஃபர்மேஷனுங்கிறத கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி மார்க்குக்கிட்ட சொல்லிவிட்டு மறுபடியும் ரூம்குள்ளே வந்தால் நம்மகிட்டே ரெடியாக இருப்பார். சரி வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரி நம்மகிட்டே நேராக பார்க்குக்கு கூப்பிட்டு போகிறாரு. பார்க்கில் ஏதோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவார், ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி அங்கிட்டும் இங்கிட்டும் வாக்கு போவாருன்னு பார்த்தா ஒரு ஸ்டோன் பெஞ்சில் நம்ம ஜேகேயோட தைஸில் உட்காந்து போயிட்டு ஜேகேயோட செஸ்ஸில் ஃபேஸை வச்சபடி ஜேகே டைட்டாக ஹக் பண்ணபடி அந்த மெமரியை ரீகப் பண்ண மூமெண்ட்டும் ஜேகே படாத படப்படுத்திருப்பார்ல, கில் பண்ணுவேன்லாம் பேசியிருப்பார்ல, அதெல்லாம் திங்காகி நானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேனே, அன்னைக்கு மட்டும் சார்லி நம்ம ஜேகே கில் பண்ணியிருந்தா என்ன பண்ணேன், என் ஜங்குக்கு டெத் ஆகியிருப்பானேங்கிற மாரி அந்த கில்ட்டி மூமெண்ட்லேயே ஜேகேயோட செஸ்ஸில் படுத்தபடியே அதையே திங்க் பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி திங்க் பண்ணால் நம்ம ஜேகே என்ன நினைக்கிறாரு, ஃபாஸ்ட் மெமரி ரீகப் ஆயிடுச்சுல்ல, அதனால தான் எவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி டேயை கம்ஃபர்ட் படுத்தினபடி டேட்டை பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். இப்போ மார்க்குக்கிட்ட வந்து கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தேன். டேயை பொறுமையாக, ஏன்னா ஏற்கனவே டே வந்து ஜேகே பேசுகிறதெல்லாம் வச்சுட்டு தானே ஜேகே போகிற எல்லா பிளேஸ்க்கும் போகிறாரு. அதனால டேயை பொறுமையாக அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சை விட்டு ஒரு 5 ஸ்டெப் அப்படி கொஞ்சம் தள்ளி போகிறாரு. தள்ளி போய் மார்க்குக்கிட்ட லீயை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பாஸ் நீங்கள் லீ ஆல்ரெடி கில் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டு ஷாக் ஆனா அந்த பிளேஸில் மாஸ்க் வேர் பண்ணிட்டு வந்தது தான் லீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவனுக்கும் வீக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஜிமினா கொடுத்த ஃபைல் பேப்பர்ஸ் பாதி பேப்பர்ஸ் இப்போ நம்ம மார்க்கோட ஹேண்ட்ஸில் தான் இருக்குது. ஜிமினா ஆல்ரெடி அதில் டேயோட மெமரி சம்மந்தப்பட்டது இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்துகிட்டு தான் கொடுத்துருந்துருப்பாரு. அது இப்போ ஜிமினாவே கொண்டு வந்து மெமரி ரீகப் ஆயிடுச்சுல, அதனால ஜிமினாவே கொண்டு வந்து மார்க்கோட ஹேண்ட்ஸில் கொடுத்துருப்பாரு. லீ வேறு யாருமே கிடையாது, டேயோட டேடோட பிரதர் தான். ப்ராப்பர்ட்டிஸ்க்காக ஃபைட் பண்ணியிருக்காங்க, அதனால ஃபேமிலி மெம்பர்ஸை மொத்த வெறியுமே கில் பண்ணதுக்கு இந்த ஒர்க் பண்ணியிருக்கான். அதில் டே சேஃப் ஆகிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஹெல்ப் பண்ணது, ஜிமினா கொடுத்த அந்த ஃபைல் பேப்பர்ஸில் இருக்க டீட்டெயில்ஸ், லீயை நீங்கள் தான் டேயை கில் பண்ண வர மூமெண்ட்டுக்கு கில் பண்ணிட்டீங்க, லீ அன்னைக்கே அந்த கிளப்பில் டெத் ஆகிட்டான், அந்த பிளேஸில் நம்ம டேயை கில் பண்ணதுக்கு தான் நெக்ஸ்ட்டு ஒரு பிளான் போட்டுருக்கான், அந்த பிளானுக்கான பேப்பர்ஸ் எல்லாமே உங்கள் ஹேண்ட்ஸில் இருக்கும், இல்லாட்டி வியோட ஹேண்ட்ஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது நம்ம ஜேகேயோட ஹேண்ட்ஸில் தான் இருக்குது, அவரோட பெட்ரூமில் வச்சுருந்துருப்பார். இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு, அப்போ லீ டெத் ஆகிட்டானா, ஆமாம் பாஸ் லீ டெத் ஆகிட்டான், அது உங்களுக்கே தெரியல, அப்புறம் இந்த ப்ராப்ளம் எண்ட் ஆயிடுச்சு, இனி டே பாஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நம்ம இனி ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கணும், அது யாருங்கிற மாதிரி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வியோட ஃபர்ஸ்ட் இது தான், வியை கில் பண்ணக்கு ரீசன் இது தான், அப்புறம் வியோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லீ டெத் ஆனதுனால வியோட பேருக்கு எல்லாமே சேஞ்ச் ஆச்சு, அதாவது நம்ம
பாஸோட நேமுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி எல்லாத்தையுமே மார்க் இப்படி சொல்லிட்டு இருந்தா அதை கேட்டு நம்ம ஜேகேக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா எல்லாமே எனிமி யாருன்னே தெரியாமல் நம்ம ஜேகே கில் பண்ணிட்டாரு. ப்ராப்ளம்லாம் எண்ட் ஆயிடுச்சு. டேக்குமே மெமரிலாம் ரீக்கப் ஆகி நார்மல் ஆகிட்டாருங்கிற மாரி செம்மையாக ஹாப்பியாகி ரொம்ப பெரிய ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்கடா, செம்ம ஹாப்பியாக இருக்கேங்கிற மாரி அந்த காலை கட் பண்ணிவிட்டு டயா நான் அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், டின்னர் சாப்பிட நைட்டு வெளியே போகலாமா அப்படிங்கிற மாரி திரும்ப வரா. அந்த ஸ்டோன் பெஞ்சில் நம்மகிட்டே இல்லை. இதை பார்த்துட்டு ஜேகே ரொம்ப ஷாக் ஆகி என்னாச்சு, மார்க் எல்லாருமே என் பண்ணியாச்சு, இனி ப்ராப்ளம் இல்லைன்னா டே எங்கே போனா, டேயாங் டேங் எங்கே போனேன், வி வி நீ எங்கே போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சில் வந்து நின்று பார்த்தா அதில் ஒரு பேப்பர் நம்மகிட்டே ஆல்ரெடி ஹவுஸ்லேருந்து எழுதி எட்டுன்றப்பர்களுக்கு அது அந்த பிளேஸில் டேயோட மொபைலோடு இருக்குது. டேயோட மொபைல்லேயே வச்சுட்டு போயிருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பேப்பர் எடுத்து ரீட் பண்ணா, சாரி ஜங்குக், நான் உன்னை எந்த லவ்க்கு லவ் பண்ணேனுங்கிறது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ என் மேலே எவ்வளோ லவ் கேர் வச்சுருந்துங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் இந்த மெமரி இல்லாத இந்த மூமெண்ட்ஸில் நான் உன்னை ரொம்பவே ஹேட் பண்ணிட்டேன், ரொம்பவே பனிஷ் பண்ணிட்டேன். ஏன் உன்னை கில் பண்ணுற அளவுக்கு நிறைய ஒர்க் நானே பண்ணியிருக்கேன். அன்னைக்கு மட்டும் சார்லி உன்னை கில் பண்ணிட்டா அந்த கில்ட்டிலேருந்து என்னால் வெளியே வரவே முடியாது. என்னால் இந்த கில்ட்டியோட உன் கூட இருக்கவும் முடியல. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக பெயினாக இருக்குது ஜங்குக். ப்ளீஸ், உனக்கான பேர் நான் கிடையாது. அந்த ஃபீல் கூட இல்லை. நீ என்னோடய லவ்வுங்கிறது கூட என் ஹார்ட்டுக்கு தெரியல. திரும்பவும் ஏதாவது எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகி எனக்கு மெமரி ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா நானே கூட உன்னை கில் பண்ணாலும் கில் பண்ணிடுவேன். என்னை தயவு செஞ்சு ஃபர்கிவ் பண்ணிடு. நான் உன்னை விட்டு மூவ் ஆன் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி வர எழுதி வச்சுருப்பாரா. இதை பார்த்துட்டு வி நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் ஏன்டா என்ன மாதிரி என்னை கதற விட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கத்துனபடி அந்த பார்க்கு முழுக்க நம்ம ஜொங்கு தேடிக்கிட்டு இருக்காரு நம்ம டேயை. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தா நம்மகிட்டே பார்க்கலாம் இல்லை, ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தா எல்லா ப்ராப்ளம் எண்டாச்சுன்னு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தா டே மட்டும் ஒரு ஸ்ட்ரீட்டில் இப்படி நடந்து வர மூமெண்ட்டை சுகா கூட டேட்டுக்கு வந்து நம்ம ஜிமினா பார்க்குறாரு. சுகா அது டே மாதிரி தெரியல. ஆமாம் அவன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஜேகே தானே பார்க்குக்கு கூப்பிட்டு போனான். இவன் என்ன ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி போயிட்டுருக்கான், ஆப்போசிட்டில் காரில் வருது, அவன் பாட்டுக்கு பார்க்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி டேட்டுக்கு வந்து நம்ம ஹியூமன் 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு கார் வர்றது கூட தெரியாமல் ஜேகே நம்மளே இந்த மாதிரி பண்ணிட்டோமேங்கிற மாதிரி அந்த திங்கிங்லேயே வராரு. இந்த மாதிரி வாரதை பார்த்துட்டு ஆப்போசிட்டில் வர கார் ட்ரக்ஸ்லாம் நம்மகிட்ட இடிக்கிற மாதிரி வரதை பார்த்து சுகாவும் ஜிமினாவும் வேகமாக வந்து நம்மகிட்ட ரோட்டில் இருந்து மூவ் ஆன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணால் நம்மகிட்டே வந்து அப்படியே நம்ம ஜிமினாவை ஹக் பண்ணி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. எதையுமே பேசலை, அழ மட்டும்தான் செய்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு நம்மகிட்டயே நேராக நம்ம சுகா ஹவுஸ் கூட்டு வந்து ஜேகேக்கு கால் பண்ணி உனக்கு அறிவு இருக்கானுங்கிற மாதிரி ஜேகே திட்டுனா ஹயாங்கிட்ட மிஸ் ஆகிட்டா, எங்கே போனான்னு தெரில, இந்த மாதிரி பேப்பரில் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எங்கேயுமே போகல, ஹவுஸில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுகா சேவ் பண்ணார்ல. அந்த மூமெண்ட்டை நம்ம ஜேகே கிட்ட சொல்லவும் இப்படி நம்ம தேடிட்டு அலைஞ்ச நம்ம ஜேகேமே நேராக ஹவுஸ்க்கு தான் வராரு. இந்த மாதிரி வந்தா இப்போது ஹவுஸில் தான் நம்மகிட்டே வந்து ஹாலில் உட்காந்துருக்காரு ஜிமினா பக்கத்தில். உள்ளே நம்ம ஜேகே வேகமாக என்ட்ராகி வர்றாரு, செம்ம கோவத்தில் என்ட்ராகி வர்றாரு. இந்த மாதிரி என்ட்ராகி பக்கத்தில் வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி அப்படியே எழுந்துருந்தா ஓங்கி ஒரு ஸ்லாப்பு தான் நம்ம டேக்கு அப்படி ஸ்லாப் பண்ண வைக்கிறதுக்கே நம்ம கீழே விழுந்துருவார். என்னடா பண்ணுறனுங்கிற மாதிரி சுகா கிட்ட வந்தான். சுகாவை அப்படியே அந்த பிளேஸில் நிற்க சொல்லிட்டு கீழே விழுந்து டேயோட நெக்கை பிடிச்சி இருக்குனப்படியே அப்படியே நம்ம டேயை புஷ் பண்ணி தூக்குறாரு. உனக்கு என்ன துணிச்சல்ட்டு, என்ன நினச்சிட்ருக்க நீ உன் மனசில், லைஃப் லாங் நான் எப்போதுமே கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் நீ. அந்த 10 இயர்ஸ் எனக்கு ஹெல்ப் மாதிரி இருந்துச்சு. உன்னை யார் என்கிட்டேருந்து பிரித்தாங்களோ அவங்கள மொத்தமாக அழிக்கணும்னு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தா எல்லா ப்ராப்ளமும் எண்டாகி என்கிட்ட நீ இருக்க சொல்லியே இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற. என்னை விட்டு போகிற திங்கிங் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஸ்லாப் வைப்பாரா. அந்த மாதிரி வச்சா டே விட்ரா, ஏன்டா அவனை அப்படி அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சுகா பேச வந்தா உங்களுக்கு தெரியாது, அவன் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான், எப்போதுமே அவனுக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் கிட்ட வருவாரா, கோவத்திலே வருவாரா. அடி ஜங்குக், என்னை எவ்வளோ வேணாலும் அடி, ஹேண்ட்ஸாலே அடித்து என்னை வேணால் கில் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணோம். இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு அடிக்க வந்து நம்ம ஜங்குக் அப்படியே டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, எதுக்குடா இந்த மாதிரி பண்ணுற, என்னை பற்றி நீ திங்க் பண்ணவே மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணுவாரா.
இந்த மாதிரி க்ரை பண்ணால் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணபடி எனக்கு ரொம்ப ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. நானே நிறைய டைம் உன்னை கீல் பண்ணிட்டுருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னு சொல்லி நான் உன்னை எப்போவாவது கீல் பண்ணாலும் கீல் பண்ணியிருப்பேன். என்னாலேயே நீ நிறைய டைம் டெத் ஆகிற பிளேஸ்க்கு போய் தப்பிச்சிருக்க. எல்லாமே நான் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அந்த கில்ட்டியில் கதறி அழுற மூமெண்ட்டை நம்ம ஜேகே ஃபீல் பண்ணிவிட்டு ஹான்ஸால் டெட்டான அந்த மரணத்தை கூட நான் ஹாப்பியாக தான் எடுத்துப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஆனால் அதை கூட என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் நீ என்னை விட்டு மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டை மட்டும் என்னால் எப்போதுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலாக பயங்கரமாக 2 பேரோட லவ்வையுமே இந்த மாதிரி க்ரை பண்ணி வேறு ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு சுகாவோட ஐஸ்லேயும் டேரி வருது, ஜிமினோட ஐஸ்லேயும் டேரி வருது. அப்படி கொஞ்சம் க்ரை பண்ணபடி லைட்டாக ஸ்மெல் பண்ணால் இங்கே கட்டாக்கி அப்படியே 2 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆனால் இப்போ ஒரு மேரேஜ் ஹாலில் தான் நம்ம யூமினுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஸ்டேஜில் யூமின் நிற்கிறாங்க. மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாமே 1 by 1 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அப்படியே நம்ம ஜேகே பட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி பட்டுட்டு இருந்தான் நம்ம ஜேகே தான், என்ன பேபி ஏன் என்ன இப்படி பார்த்துட்ருக்க? மார்னிங் கொடுத்து கேஸ் எதுவும் பட்டலையா என்ன? ரூமுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எப்போ பத்தல அந்த திங்கிங்லே தான் இருப்பியாடா? ஜேகே என்ன? ஜேகே எனக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீ தான் நான் மேரேஜே பண்ணிக்கலையே. ஆனால் மேரேஜுக்கான ஃபங்க்ஷன் தான் நான் வச்சோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மேரேஜ் வேறு ஃபங்க்ஷன் வேறு, எனக்கும் கூட மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜேகே அப்படி பிராடஸ்டலி தூக்கினபடி நேர ஸ்டேஜுக்கே வராரு. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்டே கேட்டான். என் பேபி என்ன கேட்டாலும் இந்த ஜேகே அப்படியே பண்ணுவான். ஒரு டைம் இல்லை 10 டைம் ஆனாலும் பரவாயில்ல, லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு இயர்ஸும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ஸ்டேஜில் கொண்டு வந்து விட்டா ஹியூமன் 2 பேரும் நம்ம டேக்குக்கு நோட் பண்ணால் என் பேபி மேரேஜ் பண்ணிக்கணுமா எல்லாரையும் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம சுகா அப்படியே ஸ்மைல் பண்ணபடி அதுக்கு ஏன்டா இந்த லுக்கில் வந்து நிற்கிறீங்க, மேரேஜுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ட்ரெஸ்ஸஸா அப்படிங்கிற மாதிரிட்டே ரொம்ப ஷாக் ஆனால் மார்க்கை கால் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்களே அதை வாங்கிட்டு வர சொல்கிறாரு. ரிங்கையுமே வாங்கிட்டு வர சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம் கரெக்டாக ஜிமினா ரெடியாக இருப்பார்ல அந்த ரூமில் கொண்டு போய் நம்ம ஜிமினா விட்டோம். சுகர் நம்ம ஜொங்கு கூட போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் இப்போ கரெக்டாக அந்த ஸ்டேஜில் நம்ம ஜொங்குக்கும் சுகாவனுன்னா நம்ம ஜிமினாவும் ஜொங்கு கூட பேரண்ட்ஸ் தான் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வராங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தா இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல அவ்வளோ ஹாப்பி அவருக்கு. ரியாலிட்டியில் அன்னைக்கே ஃபர்கெட் மேரேஜ் பண்ணி ஏன் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. பட் இன்னைக்கு ஹோல் ரியாலிட்டியில் நம்ம ஜேகே மேரேஜ் பண்ணிக்க போகிறோங்கிற மாதிரி ஹாப்பியாகி அப்படியே அவரோட ஐஸில் டீரி கலங்கினபடியே அந்த ஹாப்பியான மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணபடி கரெக்டாக ஜேகே பக்கத்தில் வந்து நின்னா என்ன பேபி ஹாப்பி ஆகிட்டியா, மேரேஜுக்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதேமாரி ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகி ரிங்கை 2 பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்தமாரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே நம்ம ஜேகே கப் பண்ணிவிட்டு இந்த என்னெல்லாம் ஆசைப்படுறானோ அதை இந்த ஜேகே தான் உசுரை கொடுத்தாவது கண்டிப்பாக அதை செய்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் அப்படியே கிஸ் பண்ணால் நம்ம ஜேகே டைட்டாக ஹக் பண்ணபடி ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஹக் பண்ணி கதறி அழுறாரு. இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், நான் ஆசைப்பட்டதை உடனே எனக்கு செஞ்சு கொடுத்துருக்க, மெமரியே இல்லாட்டாலுமே என்ன நீ அந்த அளவுக்கு கேர் லவ் கொடுத்து பார்த்துருக்கங்கிற மாதிரி அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே திங்க் பண்ணபடி க்ரை பண்ணபடி ஒரு ஹாப்பியாக இருக்கிற இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்ஐ நான் என் பண்ணுறேன். எஃப்எஃப்ஐ ஃபுல்லாக கேட்டவங்க எஃப்எஃப் எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.